வெல்கம் பேக் டு கலந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு 3 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு பாதி சவுசவு, ஒரு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு கொண்டைக்கல்லையும் மொச்சக்கொட்டையும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு மிளகாய், வரமிளகாய் 3, கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் ஒரு 3 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கங்க. புளி எலுமிச்சை சைஸுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். மசாலா மல்லித்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகம், வெந்தயம், மிளகாவெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கொண்டைக்கடலை, மொச்சக்கட்டை ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எல்லா காய்கறியும். இப்போ அது போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சமையலுக்கு தேவை மசாலா தானே, மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 துளி, மல்லித்தூள் 15 கிராம், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நான் 2 சொம்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் கழித்து இப்போ திறங்க. ஆஹா, அப்படியே ஆவி பறக்க கொதின்னு கொதிக்குது பாருங்கள். அப்படியே எண்ணெய் சுற்றி விட்டுருக்கு பாருங்களேன். புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு ரெடி. தேங்க்யூ.